நாவலூரில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். வினோத், எப்படி இந்த விபத்தானது ஏற்பட்டது? இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை அடுத்த நாவலூர் சாமுண்டீஸ்வரர் நகர் 2வது தெருவில் ஒரு வீடுகள் உள்ளது. 3 வீடுகள் அடுத்தடுத்து உள்ள இந்த இடத்தில் ஒரு சிலிண்டர் ஆனது வெடித்து விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தில் 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. குறிப்பாக 1.5 வயது ஆண் குழந்தையும் ஒரு 4 வயது பெண் குழந்தையும் இந்த விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தது. அதைத் தொடர்ந்து 7 வயது சிறுவன் மற்றும் அவருடைய தாய் தந்தை என மூவரும் மற்றும் அது மட்டும் அவர்களுடன் மொத்தம் 7 பேர் தீக்காயங்களுடன் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அதிக அளவு தீக்காயங்களுடன் இந்த பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி மக்கள் மிகவும் பாதிக்கடைந்துள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் ஒரு வீட்டில் வெடித்த சிலிண்டர் அடுத்தடுத்து 3 வீடுகளுக்கும் இடிந்து விழுந்துள்ளது. அந்த சிலிண்டர் இடிந்து விழுந்ததில் வீட்டில் இருந்தவர்கள் மீது அந்த சிலிண்டர் கற்கள் எல்லாம் வீட்டில் இடுபாடுகள் எல்லாம் கீழே விழுந்ததில் 7 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தீக்காயங்கள் அடைந்து தற்போது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் சிலிண்டர் வெடித்த சம்பவம் வெறும் பரபரப்பு ஏற்படுத்தி குறிப்பாக இந்த சிலிண்டர் வெடித்ததில் 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். 7 பேர் பரிதாபமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிருக்கு போராடிய நிலையில் சிலர் இருப்பதாகவும் இந்த தகவலான தெரிய வந்தது. தகவல் இருந்த தாழம்பூர் காவல் நிலைய போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து இந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த உயிரிழந்த 2 குழந்தைகளின் உடலை மீட்டு தற்போது உடற்கூறு ஆய்வுக்காக கொண்டு செல்லப்படுகின்றனர். அதேபோல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த இடத்தில் எப்படி சிலிண்டர் வெடித்தது என்பது குறித்து தீயணைப்பு துறையினர் தற்போது காவல்துறையுடன் சேர்ந்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த இடத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தானது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த வீடுகளை பார்த்தால் அதிக அளவு வீடுகள் சேதமடைந்துள்ளது. அந்த சிலிண்டர் வெடித்த வீடு மட்டும் சேதமடையாமல் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய வீடுகள் கூட அதிக அளவு சேதமடைந்து முற்றிலுமாக வீடு இடிந்து விழுந்துள்ளது. ஏதோ வேட்டு வெடித்து தகர்த்தது போல் அந்த வீடுகள் அனைத்துமே இடிந்து விழுந்துள்ள ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்க்கும் போதே இந்த பகுதியில் வேறு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக தான் இதை பார்க்க முடிகிறது. இரவு நேரங்களில் நிம்மதியாக உறங்கி கொண்டிருந்தவர்கள் தற்போது அந்த காலையில் ஏற்பட்ட இந்த சிலிண்டர் விபத்தில் தூக்கும் போதே அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் சென்னை அடுத்த நாவலூர் அருகே சிலிண்டர் வெடித்த விபத்தில் 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வினோத்.